சரி, இப்போ ஒரு என்ஆர்ஐயோடைய ப்ராப்பர்ட்டி வந்து போலியான பவர் ஆஃப் அட்டார்னி மூலமா அபகரிச்சு அதை வந்து வேற ஒருத்தருக்கு வித்துட்டாங்க அப்படின்னாக்கா பாதிக்கப்பட்டவர் என்ன செய்யணும்? அப்படி ஏமாந்து வாங்கியவருக்கு சட்டப்பூர்வமா என்னென்ன பரிகாரங்கள் கிடைக்கும்? ஒரு என்ஆர்ஐயோட சொத்தை ஏமாத்தி இன்னொருத்தருக்கு வித்துட்டாங்க அப்படின்னா, அப்படி வாங்குறவரு அந்த சொத்து என்ஆர்ஐனே தெரியாம வாங்கி இருந்தாரு அப்படின்னா, ஒரு போனஃபைட் பர்ச்சேசர்னு சொல்லுவோம். அதாவது நல்ல எண்ணத்துல வாங்கி இருந்தாரு அப்படின்னா, அவங்க வந்து ப்ராப்பரா ஸ்டேஷனுக்கு போயிட்டோ கம்ப்ளைண்ட் லாட்ஜ் பண்ணியோ இல்ல கோர்ட்டுக்கு போய் கேஸ் ஃபைல் பண்ணியோ அவங்களோட ரெமடியை அவங்க பாத்துக்க முடியும். அதாவது அவங்களுக்கு பரிகாரத்தை அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து கோர்ட் பாத்துக்கும், சட்டம் பாத்துக்கும். ஆனா தெரிஞ்சே வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த விதமான ரைட்ஸுமே கிடையாது. பிகாஸ் ஒரு சொத்தை வாங்கும் போது எப்பவுமே நீங்க தான் ப்ராப்பரா வெரிஃபை பண்ணி விக்கிறவங்களுக்கு விக்கிறதுக்கு முழு உரிமை இருக்கா, இது யாரோட சொத்து அப்படிங்கறதெல்லாம் தெளிவா பார்த்து வாங்க வேண்டிய கடமை வாங்குறவங்களுக்கு எப்பவுமே உண்டு. சோ வாங்குறவங்க தான் எப்பவுமே பிவேர் ஆஃப் யோர் ரைட்ஸ், நீங்க தான் வந்து ஜாக்கிரதையா இருக்கணும். ஒருவேளை உங்களை ஏமாத்தி ஒரு சொத்தை உங்க தலையில கட்டிட்டாங்க வித்துட்டாங்க அப்படின்னா அது கிளியர் மோசடி. உங்களை ஏமாத்தி இருக்காங்க, ஃபேப்ரிகேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், டிஃபெக்டிவ் டைட்டில் அப்படின்னு எல்லாமே அஃபென்ஸ்ல வரும். அது நீங்க ப்ராப்பரா நீங்க எங்களை மாதிரி ஆளுங்க வந்து என்கேஜ் பண்ணீங்க அப்படின்னா நாங்க பாத்துக்கோம்.